நம்முடைய தமிழ் அறிஞர்கள் கடந்த 4 நாட்களாக சென்னை மாநகரம் மட்டுமின்றி திருவள்ளூர் போன்ற புறநகரத்திலும் 2ஆம் கட்ட பரப்புரையை மேற்கொண்டு இன்றைய தினம் மண்ணடி பகுதியிலே இந்த நிகழ்வினை பரப்புரையை இங்கே முடிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் வழியிலே கல்வி வேண்டும், பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழக வரம் தமிழிலே வேண்டும், ஆராய்ச்சி படிப்புகள் தமிழிலே வேண்டும், அலுவலக ஏடுகளிலே தமிழ் வேண்டும், வங்கிகளில் அந்த படிவங்கள் தமிழிலே வேண்டும், அரசு நிறுவனங்களில் கோப்புகள் எல்லாம் தமிழிலே இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை மட்டுமின்றி வணிக நிறுவனங்களில் அந்த பெயர் பலகைகள் எல்லாம் தமிழிலே வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு வணிக நிறுவனங்களினுடைய பெயர் பலகைகளே முதலிலே தமிழிலே இருக்க வேண்டும் என்று அரசு ஆணையிட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் நம்முடைய கடைகளில் எல்லாம் வியாபார நிறுவனங்களில் இன்றைக்கு அவர்கள் ஆங்கிலத்திலே அந்த பெயர் வைத்திருந்தாலும் கூட அது தமிழ் படித்து வைத்திருக்கிறார்கள். ஆக சிறு சிறு குழுக்களாக இருந்து போராடிதான் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆக அத்தகைய பணியைத்தான் இன்றைக்கும் எந்த பலன் எதிர்பார்ப்புமின்றி இனத்திற்காக மொழிக்காக இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராடக்கூடிய தியாகப்படுத்திக் கொண்டு தன்னுடைய பணிகளை எல்லாம் இந்த மொழிக்காக இனத்திற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வேற வேலை இல்லை என்பதற்காக அல்ல. இன்றைக்கு எத்தனையோ பேர் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறார்கள். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மொழியை அழித்தால் அந்த இனம் அழிந்துவிடும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற உலக வரலாறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு அவர்கள் பேசிய ஹீப்ரு மொழி இன்றைக்கு 40 ஆண்டு காலத்திலே தான் அதனுடைய யூத சமூகம் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி இந்த மொழியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆக ஒரு மொழியை அழித்தால் அந்த இனத்தை மிக இயல்பாக அழித்து விடலாம் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு பல்வேறு படையெடுப்புகளின் காரணமாக தமிழகமும் இந்தியாவும் சரி இன்றைக்கு உலக மொழிகளே தொன்மை மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழி தமிழ், உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ், பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் அழிந்திருக்கிறது. இது நம்மளுடைய புத்தர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு அழிந்திருக்கிறது. பார்ப்பனர்கள் ஆரியர்கள் பேசிய சமஸ்கிருத மொழி இன்றைக்கு பேச்சு வடிவிலே இல்லை, மக்கள் மொழியிலே இல்லை. இது போன்ற பல ஆயிரம் மொழிகள் அழிந்து ஒழிந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட தொன்மை மொழிகள் உண்டான நம்முடைய தமிழ் பல வடிவங்கள் மாறினாலும் கூட அது மக்கள் மொழியாக இருக்கிறது, பேசுகிற ஒரு மொழியாக இருக்கிறது, எழுத்து வடிவமாக இருக்கிறது. பேசப்படுகிற பல்வேறு பழங்குடி மக்களுடைய மொழி கூட இன்றைக்கு எழுத்து வடிவங்களில் இல்லை, ஆனால் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்திருக்கிற நம்முடைய மொழி எதிர்காலத்தில் அழிந்துவிடும் என்கிற அந்த மொழி ஆராய்ச்சியாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். காரணம் இன்றைக்கு ஆங்கிலத்திலே தான் எல்லாம் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்தி, தெலுங்கு, சமஸ்கிருதம் என்று பல மொழிகள் இன்றைக்கு தமிழிலே கலப்பிடமாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே தமிழ் மொழி அழிந்துவிடும் ஆபத்து இருக்கிறது என்று நம்முடைய மொழி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக தமிழை காத்து வந்த நாம் இன்றைக்கு எப்படி அது அழிவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. பல விஞ்ஞானம் வளர்ந்திருக்கலாம், இன்றைக்கு அறிவியல் உயர் நிலையிலே இருக்கலாம். ஆனாலும் இந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இன்றைக்கு தாய்மொழி வழியிலே கல்வி பயின்றால் முன்னேற முடியாது என்கிற ஒரு தவறான செய்தி இங்கு மீண்டும் மீண்டும் வைக்கப்படுகிறது.
உலகத்திலே மிக உயர்ந்த விஞ்ஞானத்தில் உயர்ந்திருக்கிற நாடுகள் எல்லாம் ஜெர்மன் போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் தன்னுடைய தாய்மொழியிலே தான் மருத்துவமாக இருக்கட்டும், அது பொறியியலாக இருக்கட்டும், ஆராய்ச்சியாக இருக்கட்டும், இப்படி பொறியாளராக இருக்கட்டும், பல்வேறு விஞ்ஞான படிப்பாக இருக்கட்டும், எல்லாம் தன்னுடைய தாய்மொழியில இருக்கிறது. ஆக தாய்மொழியில எவன் ஒருவன் சிறப்பாக கல்வி கற்கிறானோ அவன்தான், அந்த தேசம்தான் உயரும் என்பது இன்றைக்கு உலக வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழர்கள் எல்லாம் தமிழ் வழி கல்வியிலே படிக்க வேண்டும், சமச்சீர் கல்வியிலே படிக்க வேண்டும். அப்படி கற்கிற பொழுது அவர் மிகச்சிறந்த அறிவாளியாக திகழ்வார்கள் என்பதுதான் உண்மையான நிலை. ஆக அத்தகைய நிலையை நாம் உணர வேண்டும். ஆக ஒரு அரசினிடத்திலே கோரிக்கைகளை வைப்பதன் மூலம், அது நிறைவேற்றுவதன் மூலம் அதோடு முடிந்து விடுவதல்ல அந்த கடமைகள். அரசு இன்றைக்கு பெயர் பலகையில தமிழை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆணையிட்டாலும் கூட தன்னுடைய நடவடிக்கைகளில், தன்னுடைய பேச்சுகளில், எழுத்துக்களில் இன்றைக்கு தமிழ் இல்லை. ஆக மக்கள் தான் இதில் முயற்சிக்க வேண்டும். ஒரு 5 நிமிடம் கூட நம்முடைய சாதாரண தமிழர்கள் 95% ஆங்கிலமாக தம்மை அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எதிர்கால சங்கதிகளுக்கு அல்லது குழந்தைகளுக்கெல்லாம் நாம் பேசுகிற ஆங்கிலம் அதுவே இதுதான் தமிழ் போல இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தகைய சூழலை நாம் புறக்கணித்து உண்டு படிக்கிற கல்விகள் தொடங்குகிற காலத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்லூரிக்கோ ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம், நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கவிதை எழுதுவார்கள் அல்லது ஒரு கட்டுரை எழுதுவார்கள், தன்னை ஒரு படிப்பாளியாக, அறிவாளியாக, ஒரு எழுத்தாளராக உருவாக்குவதற்கான முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? அப்படிப்பட்ட எழுத்தாளர்களோ அல்லது அந்த புத்தகத்தை படைக்கக்கூடிய படைப்பாளர்களாக இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. காரணம், நம்முடைய தமிழ் மொழியை அழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் தான் அது. ஆக இந்த மொழியிலே பல சிறப்புகள் இருக்கிறது. உலகத்திலே உயிரெழுத்துக்கள் என்கிற அந்த வடிவம் தமிழிலே மட்டும்தான் இருக்கிறது. அத்தகைய உயிருள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது. அதே போன்ற ஒரு இலக்கணத்தை எந்த மொழியும் பெற்றிருக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு உலக வரலாறு. அப்படிப்பட்ட இலக்கண வடிவங்களை, இலக்கிய சொற்றொடர்களை, இலக்கியங்களை, பல வரலாற்று தமிழ் இலக்கியங்களை பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான மொழி தமிழ். உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழி ஆராய்ச்சிகள் எல்லாம் தமிழை மிகச் சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே ஒரு சிறப்பான மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழி. ஆகவே அது நாம் கற்றாக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அந்த மொழி ஆராய்ச்சிகள் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செம்மொழி நம்முடைய தமிழ் மொழி. அத்தகைய மொழியை நாம் சிறப்பாக பயின்று அதை வளர்த்தெடுக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாத்தால் தான் நம் இனம் பாதுகாக்க முடியும் என்பதை நம்முடைய தமிழர்கள் உணர்ந்து இந்த மொழியை காப்போம், தமிழ் வழியிலே படிப்போம். தமிழ் வழி படிப்பவர்களுக்கு அரசு தமிழிலே படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கண்டு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.